6 மணிக்கு பர்ஃபெக்டாக மேக்கப்போட வந்திருக்காரு. சார் சார் குட் ஈவினிங் சார் வந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க சார், யூனிட்ல வரமாட்டாரு, போக மாட்டாரு, கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் கிடையாது. வரணும்னு நினைச்சா வருவேன். உண்மையில திருந்திட்டாரா அப்படின்னு கேஆர் சாருக்கே சந்தேகம். உண்மையிலே திருந்திட்டாரா என்னன்னு தெரியலையே. சரி, நமக்கு இந்த படத்தை முடிச்சா சரி, ஏன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் முரளி அட்வான்ஸு, ஒரு பக்கம் டி ராஜேந்தர் அட்வான்ஸு, ஒரு பக்கம் வடிவேலு அட்வான்ஸு, யூனிட்டே இங்கே வந்திருக்கு, கம்போசிங் நடந்திருக்கு. ஒரு 80 லட்ச ரூபா அன்னைக்கே செலவழிஞ்சு போச்சு. 2 நாள் 3 நாள் படப்பு நடிக்கும் போது 80 லட்ச ரூபா செலவழிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது நம்ம இதுல தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அன்னைக்கு படப்பிடிப்புல பாத்தீங்கன்னா அப்படி ஜாலியா ஒரே ஜாலியா இருந்திருக்காரு. அப்படி சிரிக்கிறது, கூட நடிக்கிற நடிகரோட ஹாய்ங்கிறது ஊங்கிறது பண்ணிடலாம், சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு படப்பிடிப்பில் நடந்திருக்காரு. நடத்தணும்னா 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 மணிக்கு ஒர்க் பண்ணோன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஷூட்டிங் 2வது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் ஷூட்டிங் எப்படின்னா கொஞ்சம் லேட்டாக 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தால் போதும், கொஞ்சம் தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிலேருந்து தான் ஷூட்டிங்கு. கார்த்திக் சார் சொல்லியாச்சு, கார்த்திக் நாளைக்கு 9 மணிக்குமா காலையில் இதே லொக்கேஷன் தாம்மா, 15 days இங்கே தாம்மா வந்துருமா அப்படின்னா. அந்த எப்படின்னா அது ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களா எப்படின்னா ஒரு வயல் வெளியெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பங்களா. அது சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. வேறு பக்கத்தில் அடுத்த வீடு எதுவுமே கிடையாது. அது ஒரு லோன்லியான ஒரு பங்களா. அதில் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு விடுவாங்க அந்த காலத்தில். அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார், நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு காலைல 9 மணிக்கு படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் கார்த்திக் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துடுறாராம் சார், இந்த கிளம்பிட்டாராம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. எத்தனை மணி வரைக்கும்? 10வது, 11வது, 12வது, 1வது, 1:30 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. லஞ்ச் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் ஷூட் போகலாம், என்ன இன்னும் வராமல் இருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணும்போது கரெக்டாக கார்த்திக் கார் வந்து நின்று இருக்கு. சாரி சார், கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால கொஞ்சம் தூங்கிட்டேன், சாரி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லம்மா வாங்க போகலாம், ஷூட் போகலாம், ரெடி ஆகிட்டு வாங்க, மேக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே அந்த எப்படின்னா இந்த மாதிரி நடிகர்களுக்கு அன்னைக்கு கேரவான்லாம் கிடையாது இல்லை, அங்கே பங்களாவில் ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம் மாதிரி அந்த ரூம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க, அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருவாங்க. அவங்க அங்கே ரெஸ்ட் எடுக்க, அவங்க ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே போயிட்டு கதை உள்ள தாப்பா போட்டிருக்காரு. உள்ள தாப்பா போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் மேக்கப்பில் வருவார். 3 மணி ஆயிருக்கு, 4 மணி ஆயிருக்கு, 5 மணி ஆயிருக்கு. எப்படின்னா அஸ்டன்ட் சொல்லியிருக்காரு கேஆர் சார், தட்டுப்பா என்னன்னு பாரு அப்படின்னா டப்புன்னு தட்டியிருக்காங்க. சார் சத்தமே இல்லை சார். என்னையா இது தட்டியா அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. எடுக்கல. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துல எடுக்கல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் ரூமே திறக்கலை.